நம்பிராஜனா? என்னப்பா உன் நம்பர் இவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிடுது? நம்பிராஜன், நம்ம ஆரியர் கமலாதேவி யாருக்கு சொந்தங்கிறது சீக்கிரம் முடிவாயிடட்டும். நம்ம ரகசியங்களை எப்ப வெளியிட்டுடுவாளோன்னு அதே கவலையா இருக்கிறேன். அடடடட, மனசை குழப்பிக்காதீங்க அனாவசியமா. நான் சொல்றதை கேளுங்க. கமலாதேவிக்கு நம்ம சகப்பு விளக்கு காமிச்சிட்டோங்கிறத நல்லா உணர்ந்துட்டா. ஆமா, ப்ளீஸ் டோன்ட் வரி. நம்பிராஜன், தாமரைச்சா கிளி பறந்துடும். அப்படி நடந்துட்டா அதை விட நான் செத்துறேன். என் காதையை என்னால நம்ப முடியல. நீங்க அப்படி மாறிட்டீங்க. யார் இந்த கமலாதேவி? சொல்லுங்க, யார் இந்த கமலாதேவி? ஏன் அப்படி பாக்குறீங்க? உங்க ரகசியம் எனக்கு தெரிஞ்சிடுச்சேன்னு கவலைப்படுறீங்களா? பரவாயில்ல, இனிமேலாவது எனக்கு மட்டும்தான் நீங்க சொந்தம்னு வாக்குறுதி கொடுங்க. யார் நீ? விளையாட இதுவா நேரம்? பக்கத்துல அம்மா இருக்காங்க. கேட்கிற கேள்விக்கு பதில். நீ யாரு? உங்க மனைவியை பார்த்து நீ யாருன்னு கேட்டா நான் என்னத்தான் பதில் சொல்றது? அத்தானா? உனக்கு என்ன பைத்தியமா? அத்தா, அத்தா, இதே கேள்வி இன்னொரு தரம் கேட்டா பைத்தியமே பிடிச்சிடும். என்னது, நிஜமாவா சொல்றீங்க? நான் யார் தெரியுமா? போலீஸ் அதிகாரி. ஆண்களை திடீர்னு அத்தான்னு கூப்பிடுற தப்பான தொழில் செய்யறவங்க அரெஸ்ட் பண்றவன். அத்தா, அத்தா, நானா தப்பானவன்? நீங்களா சொல்றீங்க? நீங்க கெட்ட இந்த மஞ்சள் கயிறு கூட இன்னும் கருக்கையிலே. சனி, எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டு வந்துட்டியா? உன்னை நான் பார்த்ததே இல்ல. அருமையான நாடகம், திறமையான நடிப்பு. இப்ப நீ வெளியே போக போறியா இல்லையா? இதை விட சாட போறியா? மூடு. அம்மா, இனிமே நான் என்னமா பண்ணுவேன்? பார்வதி, உனக்கு இனிமே இங்க இடம் இல்லம்மா. ஐயோ, அந்த விஷயம் அண்ணனுக்கு தெரிஞ்சா நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கிற குடும்பத்துல ஒரு பொண்ணு தலையிட்டா அந்த பழி பரம்பரைக்கு அழியாதுமா. குழந்தைக்கு உடம்பு சரியில்ல, டாக்டர் கூட்டிட்டு வாங்க. இது எங்க குழந்தைதான் தெரியலையே. இதோ வந்துட்டேன். வாங்க டாக்டர். பாத்தீங்களா, இதான் குழந்தை. பின்ன இதா ஏன் அவ்வளவு நேரம்? உன் பிள்ளையா இருந்தா தெரியும், பிள்ளையோட அருமை. சரி சரி, டாக்டர் ஐயாவை பார்க்க சொல்லு. டாக்டர் ஐயா, டாக்டர் ஐயா, குழந்தைய நல்லா பாருங்க. கவலை விடுங்க. அதே குழந்தை கொழுன்னு இருக்க. ஏன் டாக்டர், குழந்தையோட அழகை பார்க்க சொல்லனா இல்ல உடம்ப பார்க்க சொல்லனா? டாக்டர், குழந்தை எப்படி இருக்குது? ஆம்பளை குழந்தை மாதிரி தான் இருக்கு. ஐயோ, அதான் கேட்டேன், உடம்பு எப்படி இருக்குது? என்ன இவ்வளவு டிக்கு டிக்குன்னு கேக்குது? இப்படி வச்சுமா கேக்குது? குழந்தை பிறக்கும் போது ஜோரத்தோட பிறந்திருக்கு. ஆமா, குழந்தைக்கு என்ன கொடுக்குறீங்க? என்ன? பென்சிலு, பழப்பம், பந்து, பிளாஸ்டிக் பொம்மை எல்லாம் தான். வாட்? நிச்சயமா அது பழைக்காது. ஏன் டாக்டர்? பின்ன என்ன மேம், இன்னும் கண்ணாடி துண்டு, பிளேடு, ஆணி இதெல்லாம் கொடும். குழந்தைய இல்ல கொக்கோடி தரானா? இருங்க, கேட்டு சொல்றேன். ஏமா நாயகி, குழந்தையோட ஃபாதருக்கு கொரக்குடி வித்தை தெரியுமான்னு டாக்டர் கேக்குறாரு. ஏதோ தெரியும். காலிப்பய ஒரு தொழில் பாக்கி வைக்கல போல் இருக்கு. ஓய், சொல்லி தொலையும். குழந்தைக்கு என்ன சாப்பிட கொடுக்கிறீர்? ஒன்னும் கொடுக்கறது இல்ல. உண்ணாவிரதமா? இப்பவே நீ இப்படி பழக்கினீர்னா நாளைக்கு ஒரு ஒர்க் ஷாப்புக்கு போய் ஒர்க்கா பண்ணா உண்ணாவிரதம் இருக்கும். எது பண்ணா ரெண்டுக்கும் சம்பளம் உண்டு. சரி, குழந்தை என்ன பால் குடிக்கும்? அறத்துப்பால், பொருட்பால். டாக்டர் கேட்கற கேள்வி. குழந்தை என்ன குடிக்கும்? தாய்ப்பால் தான் குடிக்கும். கரெக்ட், அதுலதான் மிஸ்டேக் இருக்கு. தாயா இல்லையா? தாய்ப்பால் அத ஒரு பாட்டில் அடைச்சு கொண்டு வரோம். நான் டெஸ்ட் பண்ணி சொல்றேன். குயிக். நாயகி, டாக்டர் பால் கேக்குறாரு. எடுத்துக்கிட்டு போ. மேச மேல இருக்குது, எடுத்துக்கிட்டு போ. ஐயா, டாக்டர் கேக்குறது மேசப்பால் இல்ல, தாய்ப்பால். டெஸ்ட் பண்றதுக்கு. சரி சரி, நீ வெளியே நின்று, நான் கொண்டாந்தாரேன். தாய்ப்பால் டெஸ்ட் பண்ணுங்க. என்ன ஓய், சரிக்கு சரி தண்ணியா இருக்கு? அது 2 நாளா அவளுக்கு ஜலதோஷம்.
என்னது தூசு? தாய்ப்பாலுமா தூசு? சரி சரி, இந்த பாலை குழந்தை கொடுக்காத. இவ்வளவு கொடுத்தா எப்படி? குழந்தை வயிறு வீங்கி செத்து போகும். தரமாட்டேன். மருந்து தர்றேன், தாயாரு கொடு. பத்தி ஏதாவது உண்டா? கஞ்சிதான். இங்கயா? தாயாரு கஞ்சியை தவிர வேற எதையும் சாப்பிடக்கூடாது. ஆமா, தாயாருக்கு பத்தியம்னு சொன்னீங்களே, எத்தனை வருஷம்? இருக்கிற வரைக்கும். ஐயோ, ஜுரம் இருக்கிற வரைக்கும். ஆமா, எனக்கு ஒண்ணும் பத்தியம் கிடையாதா? ஏன்னா நான் தான் குழந்தைக்கு ஆனடி ஃபாதர், அதாவது கௌரவ தகப்பன் உத்தியோகம். நீர் வழக்கமா என்னென்ன சாப்பிடுவீர? ஆடு மாடு ஊர்வன பரப்பன. அப்ப பாம்பு ஒண்ண தவிர மத்ததெல்லாம் பத்தியம் இல்ல. அப்படியா? யோ, என்ன லேட் ஆகுது? நான் பால் கறக்க போவேனா? மணி 5 ஆகி போச்சு. லேட்டானா வாடிக்கையெல்லாம் போயிடும். தாயா, இப்படியா பால் கறக்க போற? எப்படியா போவேன்? பிளாட் பாத்தில கற பண்ணேனா? தாயா, மாட்டு கால்ல இத்த கட்டிட போற புடி. தவிட்டு கூட பத்தாது. குய்யா. டேய் ராஜா போயிலே. டேய், அங்கங்க பொண்டாட்டிக்கு அப்புறம் தான் குழந்தை கிடைக்கும். ஏன் விஷயத்துல குழந்தைக்கு அப்புறம் தான் பொண்டாட்டியே கிடைக்க போறாங்க. வயதான குருட்டு தாய் ஒருத்தி கார் விபத்துக்குள்ளாகி ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டார். அவருடைய கையில் பார்வதிந்து கையெழுத்திட்ட அவருடைய பெண்ணின் கடிதம் இருந்தது. அந்த தாயின் நிலைமை கவலைக்கிடமாக இருக்கிறது. போலீசார் புலம் விசாரிக்கின்றனர். ஒருவேளை என் அம்மாவா இருக்குமா? இவங்கதான் பேஷண்ட். அம்மா அம்மா அம்மா, உங்க மகன் வந்திருக்கம்மா. அம்மா, ஏம்மா பேச மாட்டேங்கிறீங்க? இந்த ஊர்லயே இருந்தும் உங்களை அனாதையா விட்டுட்டேனே பேச மாட்டேங்கிறீங்களா? சுயநினைவு இல்லாத சமயத்துலதான் இவங்களை இங்க கொண்டு வந்தாங்க. நாங்க எவ்வளவோ முயற்சி செஞ்சு பலன் இல்லை. ஒரு முக்கியமான விஷயம், கொஞ்சம் வரீங்களா? இதான் உங்க அம்மா கையில இருந்த கடிதம். அம்மா, உயிரை பிரிவதைப் போல் உன்னை பிரியே. என்னை வஞ்சித்து விட்டு அவரை சந்தித்து என்னை வாழ வைக்கும்படி மன்றாடப் போகிறேன். அவர் என்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்னையே நான் அழித்துக் கொள்வேன். எனக்கு ஏற்பட்ட இந்த அவல நிலையை அண்ணனிடம் சொல்லாதே. அந்த கொடுமை அண்ணனால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. யாராவது இந்த கடிதத்தை உனக்கு படித்து காட்டுவார்கள் என்ற நம்பிக்கையில்தான் இதை எழுதி வைத்து விட்டு போகிறேன். என்னை மன்னித்து விடு. இப்படிக்கு பார்வதி. பார்வதி! அம்மா, ஐயோ, இதுல கையெழுத்து போடுங்க. மிஸ்டர் ராமு, பிரேத பரிசோதனை முடிகிற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். வாங்க. ஒரு தேச துரோக கூட்டத்தை பிடிக்க ஹெட் கான்ஸ்டேபிள் மாத்திரம் தனியா போனாரு. அவரை கொன்னுட்டானுங்க பாவிங்க. இன்ஸ்பெக்டர் ஐயா அந்த இடத்துக்கு போறதுக்குள்ள கொலைகாரங்க அந்த இடத்தையே காலி பண்ணிட்டு போயிட்டானுங்க. என்ன அக்கிரமமா இருக்குது? இன்ஸ்பெக்டர் சார், நல்ல நேரத்துல வந்தீங்க. இவனுங்க தான் சார் எதிரிகளோட கூலிப்பட்டாளம். கண்காணிங்க, கண்காணிங்க. சொல்லுங்க சார், சுட்டு தள்ளி போடுறேன். நீயுமா இந்த கூட்டத்தை சேர்ந்தவன்? நம்பிராஜன், இந்த இடம் எதிரிகளுக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே மாத்தியாகணும். அதோட அந்த ராமப்பயல் எப்பாடு பட்டாவது தீர்த்து கட்டணும். ஹலோ, இது சிபிஐ டெல்லி. நான் 115 பேசுறேன். மிஸ்டர் ராமு, இப்பதான் நீங்க அமிச்ச டேப்பை கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஐ எம் வெரி சாரி. உங்க தாயார் இறந்து போன செய்தியும் உங்க சகோதரி காணாம போன விஷயமும் எனக்கு ரொம்ப மன வருத்தத்தை கொடுத்தது. உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே எனக்கு புரியல. தாய்மாருடைய துன்பத்தை துடைக்க வேண்டிய கடமையும் எனக்கு இருக்கு சார். இன்ஸ்பெக்டர் ரகசியப்ப தெரிஞ்சு போச்சு. அது சின்ன மீன். இப்போ அதை பிடிக்காம அதையே பயன்படுத்தி பெரிய மீன்களோட சேர்த்து இதையும் பிடிக்கலாம்ங்கிறது என் திட்டம். கோ அஹெட் மிஸ்டர் ராமு, உங்க முயற்சி நிச்சயம் வெற்றி. ஆழ்ந்த சிந்தனையா? நான் வர்றதுல ஏதாவது இடைஞ்சல? மேன்மை தங்கிய முதலாளி இந்த ஏழை தொழிலாளி பக்கத்துல வர்றது கௌரவ கோச்சர் இல்லைன்னா தாராளமா வரலாம். போதும் அந்த முதலாளி தொழிலாளி நடிப்பெல்லாம். சரிதான், நீ சொல்றத பார்த்தா என் வேலைக்கே வெயிட் வச்சிருக்க போது இருக்க. நான் இந்த சம்பளத்தை எதிர்பார்த்து தான் இருக்கேன். இனிமே உங்களுக்கு சம்பளம் கிடையாது. ஐயோ, வேலைக்காரங்களுக்கு தான் சம்பளம்.
பார்ட்னருக்கு பங்கு தானே? பார்ட்னரா? எந்த கம்பெனிக்கு? ராமு இன்னுமா விளங்கல? கையப்பட்டாங்க. ஏன்? யாராவது பார்த்தா வர பிரச்சனை வச்சுவாங்க. அப்படின்னா காலை பிடிக்கவா? ஐயோ, ஓடி போயிடுவேன். சந்தேகமா? உங்ககிட்ட எந்த பாஷையில பேசுறதுன்னு புரியல. ஏன் தமிழ்லயே பேசலாமே? உங்க விளையாட்டுக்கு நேரம் காலமே கிடையாது. நான் ரொம்ப சீரியஸா இருக்கேன். நானும் ரொம்ப சீரியஸா தான் இருக்கேன். வாங்க அப்படி வாங்க. உட்காரு. முதலாளி நிற்கும் போது தொழிலாளி உட்கார சொல்றாங்க. பரவாயில்ல, இனிமே நீங்க தான் எனக்கு முதலாளி. நான் உங்க சேவை. ராமு, இன்னும் ஒண்ணும் தெரியாதவர் மாதிரி நடிச்சு என்ன கொல்லாதீங்க. என்னடா நீ மட்டும் என்ன கொல்லாமா? நானா? ஆமா, எத்தனை நாள் ஒண்ணு நினைச்சு என்ன ஏங்க வச்சுட்டேன். மன்னிச்சிடுங்க ராமு. கமலா தேவியோட நீங்க ரொம்ப நெருக்கமா பழகினதை பார்த்துதான் நான் தவறா முடிவு கட்டிட்டேன். கண்ணால பார்க்கறதெல்லாம் உண்மையாடுமா? நீலா, கல்லுக்கும் பாலுக்கும் பேதம் தெரிஞ்சவன். என் அன்பு சாகா வரம் பெற்றது. என்னை நம்பலாம். அப்பாடா, இப்பதான் என் மனசு குளிர்ந்தது. எங்க நான் அப்பா கிட்ட சொன்னது பொய்யாயிடுமோன்னு பயந்தேன். என்ன சொன்னேன்? நம்ம காதல் பயிருக்கு அறுவடை ஆகிற பருவம் வந்துருச்சுன்னு விளையாட்டா சொன்னேன். அவர் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாவே போய் நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டார். நெஞ்சு வலிக்குது. தலைவலி. ஐயோ, பால் பால் பால். அம்மா, பால் தமிழ் பால் எனும் நினைப்பால் இதழ் துடிப்பால் அதன் திதிப்பால் சுவை அறிந்தேன். பால் மனம் பால் என்ற மதிப்பால் தந்த அழைப்பால் உடல் அணைப்பால் சுகம் தெரிந்தேன். உந்தன் பிறப்பால் உள்ளவனப்பால் வந்த மலைப்பால் கவி புனைந்தேன். உந்தன் பிறப்பால் உள்ளவனப்பால் வந்த மலைப்பால் கவி புனைந்தேன். அன்பின் விழிப்பால் வந்த விருப்பால், அன்பின் விழிப்பால் வந்த விருப்பால், சொன்னவப்பால் மனம் குளிர்ந்தேன். சிவப்பால் வாய் வெளுப்பால் விழி சிவப்பால் வாய் வெளுப்பால் இடை இழைப்பால் நிலை புரிந்தேன். இன்பத் தவிப்பால் மனக் கொதிப்பால், இன்பத் தவிப்பால் மனக் கொதிப்பால், கண்ட களைப்பால் நடை தளர்ந்தேன். முத்துச் சிரிப்பால் முல்லை விரிப்பால், முத்துச் சிரிப்பால் முல்லை விரிப்பால், மொழி இனிப்பால் என்னை இழந்தேன். இந்த இணைப்பால் கொண்ட களிப்பால், இந்த இணைப்பால் கொண்ட களிப்பால், தொட்ட சிலிப்பால் தன்னை மறந்தேன். பால் தமிழ் பால் எனும் நினைப்பால் இதழ் துடிப்பால் அதன் திதிப்பால் சுவை அறிந்தேன். பால் மனம் பால் என்ற மதிப்பால் தந்த அழைப்பால் உடல் அழைப்பால் சுகம் தெரிந்தேன்.
என்ன கொல்லாத. அடி பாவி, புள்ளைய கொல்லாத. அவங்களா இருந்தா இப்படி அரக்கத்தனமா இருப்பாங்களா? இப்பவே கிளப்பு கடைக்கு போய் காப்பி தண்ணியாவது குடிக்கிறேன். இடத்தை விட்டு ஒரு அடி வைக்க கூடாதாமா, பல்லுல ஒரு சொட்டு தண்ணி படக்கூடாது. போல எப்ப திரும்பி வருவீங்களா? இந்த பாவிகிட்ட இருந்து நான் எப்படி நிலுவாடா? சங்கீதம் வேற கத்துக்கிட்டாடா, தாளம் தப்பாம பாடுறா. ஏய், யாருங்க வீட்டுல? யாருங்க நீங்க? ஏய் ஜோசியம், என் பொண்டாட்டி இங்க இருக்கிறாளாமே? அசிஜோ, எனக்கு எந்த விதமான தப்பும் தெரியாதுங்க. வேணா என்ன பத்தி லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிச்சு பாருங்க. ஏய், பொய் சொல்லாத. நான் சிங்கப்பூரா. என் பொண்டாட்டி நாயகி இங்கதான் இருக்கிறாளா? அண்ணா தாங்களா? உட்காருங்க உட்காருங்க. நாயகி இங்க வந்து பாரு. இந்தாங்க தேவ இட்லி சாப்பிடுங்க. நாயகி உன் மணாரன் வந்திருக்காரு. கண்ணே, நாயகி, உன்னை இத்தனை நாளாய் வேதனையில் வாட விட்ட இந்த பாவியை மன்னி. அண்ணி என்னையே அண்ணனின் பாசம். கண்ணே, ஏன் பேச மாட்டேங்கிறாய்? கோபமா? பேச்சு எப்படி வரும்? அதான் உடம்பெல்லாம் விட விட நடக்குது. எல்லையில்லா சந்தோஷத்துல ஏற்படுற ஒரு படபடப்பு இது. இது இது அதான் சொன்னீங்க, காமா சோமான் இருக்க மாட்டாரு, ராஜாவாட்ட இருப்பாருன்னு. அவர் தானே இவரு. அன்பே, என் ஆறுயிரே, என் கண்ணே, கட்டி கரும்பே. அப்படி கூப்பிடு. இத்தனை நாளா டேம் கட்டி வச்சிருந்த அன்பு வெள்ளத்தை மட திறந்து விடு. ஐயோ வேணாங்க. என்ன அவரை வச்சுக்கிட்டு எடுக்கிறீங்க? ஏன் அவரோட பேசுறதுக்கு உங்க கூச்சமா இருக்குதா? ஆறு கண்ட இடத்துல ஆடி பாடி, குளங்கண்ட இடத்துல கூடி குறவன உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன கூச்சம்? ஐயோ வேணாங்க. நான் இருக்கேன்னு வைக்கப்படுறியா? நான் வேணா வெளியே போயிடுவா? என்னை விட்டு போகாதீங்களே. நான் இருந்தேன் கட்டில புருஷன் கண்ணாடி போட்டுட்டு கட்ட பொம்மை மாதிரி வந்து நிக்கிறாரு. இப்ப போய் வேண்டாம்னா எப்படி? பொம்மை, நான் குழந்தைய பாத்துக்கிறேன். நீ இப்படி வருதியா? யாரா ஒரு மோசக்காரன், எனக்கு தெரியவே தெரியாது. இவனை நான் பார்த்ததே இல்லையே. கட்டினவன் கடல் கடந்து இருக்கிறான்னு சொன்னீங்க, இவனும் அதைத்தானே சொல்றான். எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே. இடிச்சு போடுவேன். பன்னிக்குட்டி மாதிரி ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு கல்யாணம் ஆகல நான் சொல்றேன். பிள்ளையா கருமம். இந்த குரங்கு எந்த கருங்குறதுக்கு பிறந்ததோ தெரியலையே. என்ன திட்டு, குழந்தை திட்டு, அதோட அப்பனை மாத்திரம் திட்டாலாமா? எனக்கு பொல்லாத கோபம் வரும். என்ன மன்னிச்சிடியா, உங்ககிட்ட இருந்து என்ன காப்பாத்திக்கிட்டா இப்படி ஒரு பொய்ய சொன்னேன். இந்த குழந்தைய ஒரு கிழவி கிட்ட போய் வாடகை கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். நாயகி, ஏ நாயகி, பாட்டி வா. என்ன உனக்கே மயக்கம் வருதா? ஏன் மகனையும் என்கிட்ட நடிக்கிறதுக்கு அனுப்பிச்சு வச்சியா? என்னது, உன்னோட மகனா? ஆமாண்டியம்மா, இவனோட பிள்ளைதான். இவன் தான் என் பேர பிள்ளை. நாயகி, உண்மையை நீயே ஒத்துக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த ரங்கனை உங்க சிங்கப்பூர் மச்சான் நான் நடிக்க வச்சேன். அண்ணி, என்ன மன்னிச்சிடுங்க. நீங்களும் என்ன மன்னிச்சிடுங்க. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. இந்தாடிமா பெறாத பெற்றவள, வர்ற மாசம் ஆணி, அப்போ அவனுக்கு நீ ராணி. சம்மதமா? சரி பாட்டி, தலைவிதியை மாத்த முடியுமா? நல்ல மாடு நாயகியே, நல்ல குறிக கோள் கட்டியவள் போல இங்க வந்து காரியங்கள் செய்ய. போதும் போதும், சும்மா இருங்க. என் கண்ணு இல்ல, என் கண்ணு இல்ல, என் ராசா இல்ல, என் ராசா இல்ல, என் தங்க இல்ல, என் தங்க இல்ல. ஏன் கமலா, என்ன ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணுமில்லையே. இல்ல, என்கிட்ட எதையோ மறைக்கிற. சொல்லு. என்ன மன்னிச்சிருங்க, நான் ஒரு கூண்டு கிளி. ஏன் கமலா, முட்டை ஓட்டுக்குள்ள இருக்க குஞ்சு கூட அதை உடச்சுக்கிட்டு வெளியே வர முடியும் போது ஒன்னால முடியாதா? கமலா, நீ ஏன் கூட வந்துரு. நீ என்னோட வந்துட்டா துன்பத்தின் நிழல் கூட உன் மேல படாம என்னால பாதுகாக்க முடியும். வந்துரு கமலா. ஐயோ ராமு, ராமு, நீங்க என்ன வாய வைக்க நினைக்கிறீங்க, ஆனா நான் ஒரு நச்ச பாம்பு. உங்களை சாகடிக்கிறதுக்கா எதிரிகளால் அனுப்பப்பட்ட ஒரு கொலைக்கை. அப்படியா? என்னால நம்பவே முடியலையே. கமலா, இப்ப அந்த எதிரிகள் எங்க இருக்காங்க? ஐயோ ராமு, அது மாத்திரம் கேட்காதீங்க, சொன்னதையும் உயிருக்கு ஆபத்து. பைக்கலாம், நீதான் என் கூட வரப்போறிய. தைரியமா ஒரு ஆபத்தம் வராது. சொல்லு சொல்லு கமலா. அப்படின்னா நாளைக்கு இதே நேரத்துக்கு இங்க புறப்பட தயாரா வந்துடுறேன். என்ன ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு அழைச்சிட்டு போயிடுங்க. அப்புறம் என்ன ரகசியத்தை சொல்லிடுறேன். நான் ஒரு முட்டாள். லவுஸ் இல்ல, தெரியாம இன்டர்வலுக்கு மணி அடிச்ச மாதிரி நான் வந்துட்டேன். என்ன பேசிட்டே நிக்கிறேன்? ராமாவுக்கு நேரமாகல, புறப்படு. நானும் வரேன். போமா? வேண்டாம் வேண்டாம், எங்க ரெண்டு பேருக்கு தான் டிக்கெட் ரிசர்வ் பண்ணிருக்கோம். ஓஹோ. நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் கட்டாயம் போயிடலாம். ஓ டாடா. டாடா. பை பை. பை பை. ஹலோ ஹலோ, கமலாதேவியா? நான் ராமதான் பேசுறேன். வந்து வந்து
இன்னும் ஒரு மாதிரியா பேசுறேன். புன்னகை. ஒண்ணும் இல்ல மிஸ்டர் ராமு, தாங்க முடியாத மகிழ்ச்சியில என்ன பேசுறதுன்னே புரியல. நீங்க கேட்ட ரகசியங்கள் எல்லாம் நாளைக்கு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்ல. இப்ப வீட்டுல யாருமே இல்ல, உடனே வாங்க, எல்லாத்தையும் சொல்லிடுறேன். இப்ப வந்துட்டேன். டிரைவர், இந்த பொண்ணை பால ஜோசியர் ஒப்படைச்சு. டாக்டர் கூட்டு வந்து பார்த்து. கமலா, 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 கமலா. பாவம். கமலா, என்ன மன்னிச்சிரு. ஹலோ, வா கமலா. யாரு? குமாரா? அதே நீ இந்த ஊரா இன்ஸ்பெக்டர் இருக்கியா? கிளாட் டு மீட் யூ. அது என்னப்பா அது? பரிசை பறி கொடுத்த மாதிரி முடிக்கிற. நான் தான்ப்பா உன் கிளாஸ்மேட் ராமு. எல்லாத்தையும் மறந்துட்டியா? எல்லாம் ஞாபகம் இருக்கு. அப்பா, ஆனா ஒரு பாதகமான சூழ்நிலை உன்னை சந்திக்க நேர்ந்ததுனால நான் அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். அட பாவமே, பாதகத்துல மாட்டிட்டியா? சொல்லு, நான் காப்பாத்துறேன். விளையாடுறது நேரம் இல்ல, இடமும் இல்ல. வழக்கமா ஃபுட்பால் தானே விளையாடுவோம். அதுக்கு இங்க இடம் ஏது? என்னப்பா அது? வீட்டுக்குள்ள உத்தியோகஸ்த மாதிரி பேசுற. ஒருவேளை ஸ்டேஷனுக்கு வந்தா ஃப்ரெண்டு மாதிரி பேசுவியா? ராமு, நீங்க இங்க ஏன் வந்தீங்க? பாருடா, ஏகப்பட்ட மரியாதையே. கேள்விக்கு பதில். ஏன் வந்தீங்க? என்ன கமலா வர சொன்னா. ரெண்டு பேருக்கு என்ன சம்பந்தம்? ஒன்றும் பிரமாதம் இல்ல, லவ் தான். காதல் எவ்வளவு நாளா நடக்குது? ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்து நடக்குதே. உங்க காதல் எவ்வளவு நாளா நடக்குதுன்னு. ஓ, அதுவா? நான் ஒன்னும் லேட் பண்ணல. பார்த்தது லவ் பண்ணிட்டேன். அவ்வளவு டீப் லவ். என் உயிர் அவகிட்ட, அவ உயிர். என்ன கமலா தேவி யாரோ கொலை பண்ணிருக்காங்க. ஐயோ, சடலா அந்த ரூம்ல கிடக்குது சார். நான் என்ன செய்ய? பாவி, கமலா விழுதிய. கமலா என்ன விட்டு போயிட்டியே. கமலா என்ன விட்டு போயிட்டியே. அவசரப்பட்டிருக்குமா? அவசரப்பட்டிருக்குமா? என்ன இது? கொலையை செஞ்சுட்டு ஐயோ 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 ஐயோ, நீயே இப்படி சொல்லாமா குமார்? அதாவது நீயே இப்படி சொல்லாமா? கமலாவை நீதான் கொலை செஞ்சேன்னு நான் உறுதியா சொல்றேன். சொல்றதான் சுலபம் தான். ஆனா ப்ரூஃப் பண்ணணும்னு ஒண்ணு இருக்கு சார். என்ன டாக்டர்? ராமு, பிரேதத்தின் மேல உன்னுடைய இனிஷியல் போட்ட கர்ச்சி, கண்ணாடி கதவுல ரத்தம் படிஞ்ச உன் கை அடையாளம், இன்னும் என்ன ப்ரூஃப் வேணும்? அட என்ன கரெக்டா சொல்றப்பா. கொலைகாரன் அப்ரூவலா மாறினா இப்படித்தான் ஆணி அடிச்ச மாதிரி சொல்லுவான். பேசாதே. உயிர் பிரிஞ்சு ஏறத்தாழ 1 மணி நேரம் இருக்கும்னு தோணுது. என்ன டாக்டர் சார்,
நான் இங்க வந்து 1/2 மணி நேரம் தானே ஆகுது. நான் உன்னை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். கான்ஸ்டபிள், ஸ்டேஷனுக்கு கொண்டு போ. ஓ எஸ், தாராளமா நீ ராமுவை பார்க்கலாம். உனக்கு இல்லாத பர்மிஷனா? தேங்க்ஸ். ராமு, ராமு, நீலா, ராமு, எந்த பிறவிலையும் எனக்கு மன்னிப்பே கிடையாது. அண்ணனை திருத்தணுங்கிறதுக்காக உங்களை கமலாதேவி கிட்ட நடிக்க சொன்னேன். அது இப்படி விபரீதமா போகும் நான் நினைக்கவே இல்லை ராமு. என்னது அண்ணா திருத்தவா? அப்பாவையும் பணத்தையும் காப்பாற்றணும்ல ஆரம்பத்தில் சொன்ன நீ. இல்ல ராமு, உண்மைய சொல்லிடுறேன். எங்க அண்ணன் நம்பிராஜன் கமலாதேவியோட வலையில சிக்கிக்கிட்டதை பார்த்து அம்மா கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருந்தாங்க. புத்தி சொல்லி அண்ணனை திருத்த முடியாது. வேற ஒருத்தர் கமலாதேவியை காதலிக்கிறத பார்த்தா அண்ணா மனசு மாறும், தாயாரோட உயிரை காப்பாத்தப்படும்னு நம்பித்தான் உங்களை எப்படி நாடகம் ஆட சொன்னேன். எந்த பாவியோ செஞ்ச கொலை குத்தம் உங்க மேல விழுந்துடுச்சு. நீலா, நீ போட்ட நாடகத்துல நான் நடிக்கிறேன்னா இப்படி லட்டு மாதிரி நிரந்தரமான ஒரு கதாநாயகன் கிடைப்பாளா? நீ இதை ஜெயில்னு நினைச்சுக்கிட்டு இருக்க, நான் மாமியார் வீடுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த நிலைமையிலையும் உங்களால எப்படி சிரிக்க முடியுது? நிரபராதியால் தான் வாய் விட்டு சிரிக்க முடியும். நீ கவலைப்படாத நீலா, என் மேல குறை குற்றம் சுமத்தின உண்மையான குற்றவாளி பக்கத்திலே தான் இருக்கான். கழுத்தை நெரிச்சு கொண்டவனே நானே பிடிச்சு பப்ளிக்ல நிறுத்த போறேன். ஐயோ என்ன செய்யறதுன்னு இப்பவே திருன்னு விழிச்சுக்கிட்டு இருக்கான். பாவம், நீ கவலைப்படாத, போயிட்டு வா. ராமு, அழ வேண்டாம்னு சொல்ல. நேரமாச்சு. டாடா, சரியோ, பாய் பாய். என்னப்பா குமார்? மரியாதை. சார், என்ன சார் அங்க நிக்கிறீங்க? லாக்கப் உள்ள வாங்க சார். நீங்க வர வேண்டியவதானே உள்ள. என்ன சொல்ற? அதாவது கைதிகளோட வசதி குறை பார்க்கறதுக்கு நீங்க வர வேண்டியவதானே. சார், இங்க ஒரே மூட்டை போய் சொல்ல சார். கொல்லலாம்னு பார்த்தா எங்கே 2வது கொலை குற்றம் வந்துருமோன்னு பயமா இருக்கு சார். பேசு பேசு. தூக்கு மேடைக்கு போறவன் பேச்செல்லாம் நாங்க குத்தமா எடுத்துக்கிறது இல்லை. அதை நான் சொல்லணும், உங்க பேச்சை நான் குத்தமா எடுத்துக்கல. ஷட் அப். நட வெளியே. உன்னை ஜெயிலுக்கு மாத்த சொல்லி ஐஜியோட ஆர்டர். ஐஜியோட ஆர்டரா? நிரபராதியை ஜெயில போட சொல்லி உத்தரவு போட மாட்டாரு. ஏன்னா அவர் முறையோடு ஐஜி ஆனவர். உனக்கு எதுக்கெல்லாம் 276. என்ன இவன் சொன்ன இடம் மாதிரி இல்லைன்னு பாக்குறியா? கவலைப்படாத, நீ நினைக்கிறத விட இங்க வசதி அதிகம் எங்களுக்கு. ஏற்கனவே உனக்கு பழக்கப்பட்ட இடம். என்ன கண்ணடிச்சுட்டே இருக்கிற? கமலாதேவி ஞாபகம் இன்னும் போகலையா?
அண்ணா என்னண்ணே இது உங்க தங்கச்சியை காப்பாத்துறது பெரிய பாடா இருக்குது. எந்த நேரத்துல எதை செய்யும்னு வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கேன். அண்ணா நீ அம்மாவை பிரிஞ்ச அம்மா நம்ம 2 பேரையும் பிரிஞ்சு போயிட்டாங்க. அம்மா 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 அண்ணா அம்மா எப்படி இறந்தாங்க? உன்னை தேடி வந்த போது விபத்துக்குள்ளாக இருந்துட்டாங்க. பார்வதி, நான் குடும்பத்தை கவனிக்க முடியாம போனதுதான் இந்த விபரீதத்துக்கெல்லாம் காரணமா. ஐயோ ஐயோ, இப்போ புனிதத்துக்கே சோதனை ஏற்பட்டுச்சே பாரு. நினைக்காதீங்க, ஊரறிய கல்யாணம் செய்துட்டு தவிர முறப்படிதான் அவருக்கு மனைவியான. யாரு யார் அந்த ஆளு சொல்லுமா, ஒரு நொடியை உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். அந்த சக்தி என் உத்தியோகத்துக்கு இருக்கு. சொல்லு பார்வதி, சொல்லு. என்ன உத்தியோகம்? அதை மட்டும் கேட்காதே, என்னால் சொல்லவே முடியாது. நீ சொல்லு, யார் அந்த ஆளு? இனிமே திருந்தறதுக்கு வாய்ப்பே இல்லாத ஒருத்தர், எந்த நேரமும் சாவ எதிர்நோக்கி வாழும் ஒருத்தர். அவருக்கு முன்னாடி நான் போயிடணும், நான் வாழவே கூடாது. பார்வதி, பார்வதி, நீ சாகத நான் தடுக்கல. ஆனா என் தங்கச்சி புனிதமானவங்கிற புகழோட சாகணும் பார்வதி. அப்பதான் அண்ணன் தலை நிமிர்ந்து நடக்க முடியும். ஐயோ, என்ன நான் பண்ண சொல்றீங்க? தற்கொலை பண்ணிக்க மாட்டேன் சத்தியம் பண்ணு. உன் அண்ணனுக்கு உதவி செய்ய உனக்கு கிடைச்சிருக்க கடைசி சந்தர்ப்பம். சரிண்ணா. தங்கச்சி, நீ என் தங்கச்சிங்கிறது வேற யாருக்கும் தெரியக்கூடாது. காரணம் கேட்காதே, ரைடு மாறு. சத்தியம் பண்ண ஞாபகம் இருக்கட்டும்.